இப்ப ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னாக்க டாரிஃப் மேல டாரிஃபை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 25% உங்களுக்கு டாரிஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதுவே வந்து எதிர்பாராத இருந்துச்சு இந்தியா சைடு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆஹ், அதாவது டைரக்டா ஒரு வார் மாதிரி இல்லாம வர்த்தக ஒரு போர் மாதிரியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவும் சைனா, அதாவது மோடி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் சைனா போறாரு. சைனாவுக்கு போயிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு மாநாட்டுல கலந்துக்கிற போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது அமெரிக்காவோட போட்டிருந்த நியூக்ளியர் டீலை வந்து ஒண்ணு கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி டீல், எதுக்காக கேன்சல் பண்ணாங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கு 50% டாரிஃபை வந்து நாங்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஏன் இந்த மாதிரி கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது இன்னைக்குதான் வந்து இந்தியா, அதாவது மத்திய கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சைனாவுக்கு நாங்க வந்து அடுத்த மாசம் போறோம் அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் அரசு முறை பயணமாக வந்து அங்க உள்ள சாங்காய் மாநாடுன்னு ஒன்று நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ள வந்து கலந்துக்கிற போறதுக்காண்டி இவரு, அதாவது மோடி போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எங்க போறானாக்க, அதாவது ஜப்பான் 30ஆம் தேதி போறாங்க. 30ஆம் தேதி போயிட்டு, அதாவது 31ஆம் தேதியும் வந்து 31 செப்டம்பர் 1 இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது சாங்காய் மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காண்டி சைனாவுக்கு போறாரு. இதுதான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இப்ப அதிகப்படியான ஒரு பிரஷரை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, இம்மிடியட்டா வந்து உங்க மேல வந்து 50% டாரிஃபை வந்து நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஏன்னாக்க இப்ப வந்து அஹ், இருக்கிறதுலயே வேர்ல்டுலயே வந்து மிக பெரிய பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா. ரெண்டு பாப்புலேஷன் கண்ட்ரி வந்து ஒன்னா சேர்ந்துச்சுன்னா சூப்பர் பவரா கூட ஆகலாம். அது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான கண்ட்ரி, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையும் கூட. ஸோ ஒரு பொருள் எல்லா வேர்ல்டுலயுமே பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து அவங்களோட வியாபாரத்தை வந்து இந்த ரெண்டு கண்ட்ரில தான் வந்து தொடங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள மிகப்பெரிய கண்ட்ரி ரெண்டு மறுபடியும் சேர போகுது அப்படிங்கும்போது, அதாவது ட்ரம்புக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி டாரிஃப் போட்டு அதாவது பயன்படுத்துறாரு. ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில பயன்படுத்திட்டு இருக்காரு. பர்டிகுலரா இப்போ வந்து இந்தியாவையும் வந்து பயன்படுத்துற வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து இப்ப இந்தியா மேல வந்து 50% டாரிஃபை வந்து போடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாயிண்டா இருக்கு. ஆல்ரெடி வந்து சைனாவுக்கும், அதாவது சைனா அண்ட் பிரேசில், இதுல பிரீஸ்ல எந்தெந்த நாடு இருக்கோ ரஷ்யாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 50% டாரிஃபை வந்து அவங்களுக்கு போட்டுட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா, ஆசியாவிலேயே இந்தியாவுக்கு தான் அதிகப்படியான பெர்சன்டேஜ் வந்து டாரிஃப் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப சொல்லப்படுது. ஏன் இவ்வளவு நாள் வந்து ஒரு நண்பனா இருந்தவர் திடீர்னு ஏன் இவ்வளவு டாரிஃப் போடணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து, அதாவது வந்து இப்போ ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது யாருனாக்கா, அதாவது ராணிகையில உள்ள வந்து ஒரு செய்தி தொடர்பாளர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் என்னன்னாக்க மரியா சகோரா. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து இப்போ உள்ள அந்தந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க இறையாண்மைக்கு ஏற்றவாறு அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வு பண்ணலாம். இது வந்து வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளக்காரன் வந்து நம்ம இந்தியாவை ஆண்ட போது வந்து ஒரு 300 வருஷம் 350 வருஷம் ஆண்டிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வருஷத்துல அவன் என்ன சட்டம் வச்சானோ அதுதான் நடக்கும். ஸோ நம்ம வந்து வேற எங்கேயும் போக முடியாது. அது இல்லாம நம்ம வேற எங்கேயும் வாணிபம் பண்ண முடியாது. அவன் என்ன சொல்றானோ அதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இது அது இல்லாம மன்னர் காலத்திலயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது மன்னர் காலமோ, இது மன்னராட்சியோ, அது அல்லது அடுத்த வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கிறது கிடையாது. இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆனா மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து அவங்களும் பண்ணணும். ஸோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஏற்புடையதாகவும் இருக்காது. ஸோ அததான் வந்து அந்த ரஷ்யா செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட தனிப்பட்ட ஒரு உரிமையில இது தலையிடுறத வந்து இது வந்து ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ரொம்ப காட்டமாவும் இந்த மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு எங்க அதாவது வர்த்தகம் பண்ணணுமோ அந்த நாட்டோட தான் வர்த்தகம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தவோ இல்ல வந்து அவங்கள வந்து ரொம்ப பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து
அதாவது ரஷ்யா சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரஷ்யா வந்து இப்போ இன்னொரு போல்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னாக்க 1987ல வந்து அவங்களும் அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது என்ன ஒப்பந்தம்னா, அதாவது அணு ஆயுத ஒப்பந்தம். இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னாக்க இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த நியூக்ளியரை வந்து ஒரு 500ல இருந்து 5000 கிலோமீட்டர் வரையும் தான் வந்து அந்த மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல வந்து நீங்க வந்து அந்த மிசைலை வந்து நீங்க ஒரு இடத்துல நிலைநிறுத்தி வச்சு அதை வந்து நீங்க ஏவக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. பட் ஆனா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஹ் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா இதுல இருந்து வெளியாயிட்டாங்க. ஏன்னாக்கா ரஷ்யா எதையும் வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வெளியாயிட்டாங்க. பட் இருந்தாலும் மற்ற எல்லா கண்ட்ரியும் வந்து இதுல வந்து ஒரு அங்கமா தான் இருக்கிறாங்க. அதாவது ஐஎன்ஏ அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் நியூக்ளியர் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலதான் இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யா நேற்று என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த மாதிரி இந்தியா மேல வந்து அதிகமான டாரிஃப் போடுறதுனால அவர்களும் வந்து நாங்க இதுல இருந்து வெளியாகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க உள்ள ஒரு முன்னாள் பிரசிடென்ட் அண்ட் இப்போ உள்ள துணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்க மேலேயும் வந்து எங்களோட பிசினஸ் பண்ணவங்களோட, அதாவது எங்களோட விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இருக்கு. அதாவது மோர்கன் நிறுவனம், ஜேபி மோர்கன் சொல்லிட்டு அதோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருனாக்க, இது வந்து ட்ரம்ப் செய்யறது வந்து இப்ப தப்பு. ஏன்னாக்க இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த கண்ட்ரியோடவும் ஒரு சார்ந்தது கிடையாது. அப்படிங்கும்போது அந்த கண்ட்ரியை வந்து நீங்க வந்து இப்ப எதிர்க்கக்கூடாது. அதனால நீங்க வந்து திடீர்னு வந்து அவங்க மேல டாரிஃப் அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நம்ம அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த ஜேபி மோர்கன் சிஇஓ வந்து அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க பணிஞ்சு போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பிசினஸ் எல்லாமே பாதி அங்கேயே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி நம்ம டாரிஃப் போட்டீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் பண்ண முடியாது. நம்ம அமெரிக்காவோட பொருளாதாரம் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க கட்சிக்குள்ளேயே, அதாவது ட்ரம்ப்போட கட்சிக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இது வந்து நம்ம ஒரு நட்பு நாடை வந்து நீங்க வந்து அதிகமா வந்து டாரிஃப் போடாதீங்க. இது போட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க சைட்ல உள்ள ஒரு அமைச்சரை வந்து பேசியிருக்காங்க. ஏன்னாக்க இவ்வளவு வந்து டாரிஃப் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல பர்டிகுலரா நம்ம வந்து அவங்க அதாவது ஏசியன் கண்ட்ரிக்கு மட்டும்தான் இவ்வளவு அளவு டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா இந்தியா தான் ஹையஸ்ட்ல இருக்கு. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதாவது இதுல வந்து பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா 19% போட்டிருக்காங்க. சீனாவுக்கு 30% போட்டிருக்காங்க. அதாவது 100% போட்டிருந்தாங்க, 200% போட்டு அதுக்கப்புறம் அவங்க நீ எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னவனா வந்து உடனே வந்து 30% குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது தைவான் வந்து பாத்தீங்கன்னா, தைவான் வந்து முழுக்க முழுக்க வந்து அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபுல்லா எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் எல்லாமே வந்து தைவான்ல தான் இருக்கு. ஸோ அந்த அளவு அவங்கள சார்ந்து உள்ளவங்களுக்கே பாத்தீங்கன்னா 20% டாரிஃப் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து தாய்லாந்துக்கு 19% போட்டு வச்சிருக்காங்க. மலேசியாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு 19% வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஏசியன் கண்ட்ரி ஒரு கண்ட்ரி விடாம எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அவங்க வந்து டாரிஃப் வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்து ஏற்றுமதி பண்றது, அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னா அதாவது 17% இருந்திருக்கு. ஸோ இப்ப அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3% வரையும் வந்து, அதாவது 2.7 வரை வந்து பெர்சன்டேஜ் வரையும் இவங்க ஏற்றுமதியை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோ கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்தியா ஏற்றுமதி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா டாரிஃப்ங்கிறது வந்து அதிகமான வந்து இந்த இங்க உள்ள வியாபாரிகளுக்கு, இங்க உள்ள அதாவது ஐடி கம்பெனிகளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இறக்குமதியிலேயே வந்து ஏற்றுமதி தான் வந்து இந்தியா வந்து அதிகமான வந்து அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 7 லட்சம் கோடி வந்து இந்தியா வந்து அதுல வந்து வருவாய் ஈட்டுறாங்க. அதே வந்து அமெரிக்காவுக்கு போய் இறக்குமதியில பாத்தீங்கன்னா அதாவது 3 லட்சம் கோடி வந்து இறக்குமதியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த அளவு நெருக்கடி கொடுத்தனால இந்த ஜூன் ஜூலைல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்கள்ட்ட அதிகமான கச்சா எண்ணெய் வந்து வாங்கியிருந்தாங்க இந்தியா. ஸோ அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னாக்க அவங்க வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுல பீப்பாய்ன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம ரஷ்யா கிட்ட வந்து இவ்வளவு எண்ணெயை வாங்குறோம், ஏன் எதுக்காண்டி வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது WTT அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பீப்பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 5871 வந்து வாங்குறாங்க. அதே வந்து ரஷ்யா வந்து விலை குறைவா எவ்வளவு கொடுக்குறாங்கனாக்க வெறும் 5232 ரூபாய் அந்த அளவுக்கு வந்து ஒரு பீப்பாய் அளவுக்கு காசு வந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து
அமெரிக்காவோட அவங்களோட நிர்ணயிக்கப்பட்ட டாலர் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பீப்பாயோட வந்து $60 வரையும் வந்து அவங்க வந்து நிர்ணயிக்க வச்சிருக்காங்க. பட் வந்து இது ரஷ்யா வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கறதுனாலதான் இந்தியா வந்து வாங்குறாங்க. ஏன் இந்தியா வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னாக்கா வாங்குறாங்கன்னாக்க இங்க உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இவங்க வந்து வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 50 லட்சம் பீப்பாய் வரைக்கும் வந்து நம்ம வாங்குறோம். ஸோ அதுல வந்து 19 லட்சம் வந்து பீப்பாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ரஷ்யா கிட்ட தான் வாங்குறோம். ஏன்னாக்கா அவங்க கிட்ட தான் அதிகமான வந்து இப்ப நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணை உறுத்துது, அதாவது அமெரிக்காவுக்கு. ஸோ இப்ப வந்து நம்ம ஏற்றுமதியிலேயே அதிகமா இருக்கும், அதாவது இறக்குமதியும் இதோட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அமெரிக்காவோட வந்து மிகப்பெரிய ஒரு இந்த 2022 மே மாதம் வரைக்கும் இப்ப 2025 வரையும் மே மாதம் வரையும் பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து இந்த மாதிரி அதாவது ரஷ்யா கிட்ட வந்து எண்ணெய் வாங்கினனால எண்ணெய் வாங்கி இதுல இருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து லாபம் அடைஞ்சது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது 17.2 பில்லியன் வந்து பில்லியன் டாலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இதுல வந்து அமெரிக்கா வந்து இதைதான் வந்து ஒரு பெரிதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மோடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு அதாவது டெல்லியில வந்து கடமைங்கிற ஒரு மாளிகை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாளிகையில பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க நீங்க எப்படி வேணாலும் டேரிஃப் போடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என் மக்களுக்கு வந்து அதாவது விவசாயம், மீன் வளம், அதாவது பால் இந்த மாதிரி உள்ளதுல வந்து எங்களுக்கு வந்து நாங்க அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நாங்க வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து நீங்க எந்த மாதிரி டாரிஃப் போட்டாலும் நாங்க வந்து இது எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மோடி சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்க எங்களுக்கு வந்து நீங்க உங்களோட உள்ள ஹைபிரிட்டான வந்து பால், அது இல்லாம கோதுமை, இந்த மாதிரி சோளம் எல்லாத்தையும் வந்து நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா எங்களோட அதாவது எங்க விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து கெட்டு போயிடும். அதுல வந்து நாங்க எந்த விதமான சமரசமும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மோடி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் விட்டுறதா வந்து இருந்திருக்கு. ஸோ இதைதான் வந்து அவங்க சொல்றாங்க, இந்தியா வந்து இவ்வளவு வந்து பண்றதுனாலதான் நாங்க வந்து இன்னும் டாரிஃப் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த 50% மட்டும் கிடையாது, இது வந்து இன்னும் 21 நாள் இருக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக. ஸோ இப்போ வந்து 25% இதுல இருக்கு. இன்னும் வந்து 50% ஆகுறது அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் இது வந்து ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டாரு அப்படிங்கிறவங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை இறக்குமதி பண்றதுல ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, 36% இறக்குமதி பண்ணுது. 2வது இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரான்ஸ் வந்து 33%, 3வது இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் அவங்கள்ட்ட வந்து 13% வந்து இறக்குமதியாகவும் நம்ம வந்து 2020ல இருந்து 2024 வரையும் வந்து நம்மளோட ராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை அவங்கள்ட்ட போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நீங்க வாங்குறதுனாலதான் ரஷ்யா வந்து இப்ப வரையும் வந்து 3 வருஷம் முடிஞ்சும் இப்பவும் வந்து யுக்ரைன் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது ட்ரம்ப் சொல்றாரு. சோ எப்படி சொன்னாலும் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்களுக்காக நாங்க வந்து வாங்குறோம், எங்களுக்கு எங்க குறைவா இருக்கோ அங்கேதான் வாங்க முடியும், நீங்க வந்து அதிகமா கொடுக்கறத வந்து நான் வாங்கி மக்களுக்கு அந்த அளவுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இங்க உள்ள இந்த இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. அது இல்லாம வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்து ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க ஒரு சுகமான வந்து இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா நான் டாரிஃப் அதிகமா போயிருச்சுன்னா இன்னும் வேலை வாய்ப்புகள் போறதுக்கான அதாவது ஐடி செக்டர் வந்து அதிகமா நம்பி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை தான் நம்பி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமா வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை தான் வந்து இது இன்னும் பேச்சுவார்த்தையில முடியுமா இல்ல வந்து இது எப்படி போயிட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு. அது ஒண்ணு இன்னைக்கு எந்திரிச்சு நாளைக்கு எந்திரிச்சு வேற மாதிரி பேசுவாரு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு அதாவது சைனாவுக்கு 200 போட்டு மறுபடியும் 30 கொண்டாந்தாரு. பாப்பா என்ன மாதிரி பண்றாங்க. நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.